Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமக பிளவுற்றிருக்கும் நிலையில் அதன் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். பார்க்கலாம். அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. அந்த நேரம் வரும்னு தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நீங்க கேள்வி மேல கேள்வியா கேட்குறீங்க. பொறுப்பாளர்களை மாற்றினது நான் உண்மையை சொல்கிறேன். இந்த செய்தி கேட்டால் உள்ளே போய் என் மேலே கோவப்படுவார், சத்தம் போடுவார். பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளரும் மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன். கஷ்டப்பட்டுக்கிட்டேன். மாற்றுறதுனால என்ன தீர்வு வரப்போகுது? அவருடைய முடிவு எடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் மாத்துறாரு, அதை சின்னவர் அதை மறுக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் சரியாகணுங்கிறதா எங்கள் ஆசை. அதுக்குண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து இப்போ போனால் கூட ஐயா கிட்ட அதுதான் பேசுவேன். அவர்கிட்டையும் நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசலை. முதல் நாள் இரவு 3-4 முறை பேசணும். தொலைபேசியில் பேசிகிட்டே இருக்கிறேன். நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வர்றது ஃபோன்லேயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது. உட்கட்சி பிரச்சனை வெளியில் சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால் ஊடகத்தில், சமூக ஊடகத்துலேயும் சரி, ஒரு சில ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது. அதெல்லாம் நல்ல செய்தி இல்லை. எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுறாங்கன்னு தெரியல. அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரூமில் உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த செய்தி பார்த்துட்டு. எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு. ஆனால் ஜி.கே. மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறது தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா எழுதிட்டோம். அவங்களுக்கு வாழ்த்து, நன்றி சொல்லுங்க. வேற என்ன சொல்றது? யார் அதான் சில பேர் குற்றச்சாட்டு, அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்றோம். நாங்கள் மனசாட்சி. இப்போ பொருளாளர் திலகபாமா பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை. அவங்க பொறுப்புல இருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் எங்கள் ஐயா கிட்ட சண்டை போட்டாங்க, வற்புறுத்தினவன் நான் தான். இது என் மனசாட்சி சொல்லுது. இதை இப்போ போனால் உள்ளே திட்டுவார். இந்த செய்தி தெரிஞ்சா ஏன் உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னு திட்டுவார். அதனால் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க. ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கய்யா அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் மன உளைச்சல், வேதனை எல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு. இவ்வளோ மன உளைச்சல் இருக்கு, இவ்வளோ வேதனை இருக்குது, எப்படி என்ன தாய்க்கு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு. இருந்தாலும் பொறுங்க, சகிச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். காலையில் பாமகவில் அதன் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் பிணக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கட்சி பிளவுற்றிருக்கிறது. இந்நிலையில் அதன் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு நான் எந்த வகையிலும் காரணமாக மாட்டேன், என்னை குறித்து உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் சந்தித்து பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்ற சமாதான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட தயாராக இருப்பதாக அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.